சில கமெண்ட் நான் சொல்கிறேன், நான் பார்த்தே சொல்கிறேன் நான். அதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் நீங்கள் டீமாக சேர்ந்து ஆன்சர் பண்ணலாம். விஜய் டு எஸ்கே துப்பாக்கியை பிடிங்க சிவா, அஜித் டு டிடிஎஃப் பைக்கை பிடிங்க டிடிஎஃப். படிச்சிட்டிங்களா? அது இன்னைக்கு காலையில் நான் நேற்று நைட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைமிங் எவ்வளோ ஹவர்ஸ்க்கு முன்னாடி? 19 hours ஆகும். 19 hours ஆகும் நினச்சேன். என்ன அதாவது விஜய் சார் வந்து சிவகார்த்திகேயன்ட்ட துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு கொடுத்துருக்காரு. அஜித் சார் வந்து டிடிஎஃப்ட பைக்கை பிடிங்க டிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஏங்க இதெல்லாம் கலாய்க்கிறாருங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க ரொம்ப லெஜெண்ட். நம்ம இப்போதான் நியூ கமர். எப்படி இப்போ அடிக்காம ஒரு பதில் சொல்லி பாருங்க. இல்லைங்க அவங்க எல்லாருமே லெஜெண்ட், அதுதான் உண்மையும் கூட. ஸோ சாரோட படம் வரும்போது நமக்கெல்லாம் எவ்வளோ ஒரு சந்தோஷம். சிவகார்த்திகேயன் சார் ஆங்கரிங் பண்ணும் போதுலேருந்து நான் ஃபேன். அவர் படம் நடிக்கும் போதுலேருந்து ஃபேன் இல்லை, அவர் ஆங்கரிங் பண்ணும் போதுலேருந்து ஃபேன். காரணம் வந்து பார்த்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். அது இதில் அவர் பேசுறதெல்லாம் ரசிப்போம். ஸோ அண்ணன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்காரு. அண்ட் அஜித் சார் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். மங்காத்தா பிஜிஎம்லாம் அடி பிளாஸ்ட்டு. நம்ம வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காமில் வந்து சாங் ப்ளே பண்ணிட்டு பார்த்துட்டு நம்ம கேட்டுட்டு போயிட்டு இருப்போம் பைக்கு. ஸோ நான் இப்போ ஒரு நியூ பிகினர், நான் ஒரு நியூ கம்மர். ஸோ நான் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய லேர்ன் பண்ணுறேன். அதில் கம்பேரிசன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே, கமெண்ட் போட்டதுக்கு அந்த ரிப்ளை நம்ம சொல்லிடலாம்.